ப்ரொஜெக்டல் மோஷன் பற்றின அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ அடுத்து என்னென்னா, இந்த ப்ரொஜெக்டல் மோஷனில் ஹைட்டு அந்த பேரபோலிக் பாத் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் ப்ரொஜெக்டல் மோஷனில் அப்படின்னு சொன்னோம். அதில் அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும், அப்புறம் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பாத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்புறம் ஹைட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பார்ட்டில் பார்ப்போம். இது வந்து இந்த பேசிக்கான ஃபார்முலாவிலேருந்து நம்ம டெரைவ் பண்ண எக்ஸ்ஒய் வேல்யூ, அந்த எக்ஸ்ஒய் வேல்யூக்கு இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வந்தோம், எக்ஸ் நாட் ஒய் நாட்லாம் அந்த ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். இதெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸ்க்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவும் ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இப்போ இதிலேருந்தே நம்ம அடுத்து உள்ள அந்த ஹைட்டு ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், டோட்டல் பேரபோலிக்கு அந்த இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றதையும் கண்டுபிடிப்போம். டோட்டல் டைம், அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு உள்ளான டைம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு உள்ள டைம் வந்து டிஎம்னும், இந்த டோட்டல் டைம் இருக்குல்ல அதே எஃப் ஃபுல்லாக அந்த இதை முடிக்கிறதுக்கு உள்ளது டிஎஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெகுலராக நம்ம ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம் இல்லைங்களா, ரெகுலராக ஆக்சிலரேஷன் கண்டுபிடிது A = V - Uன்னு போடுவோம். அதை இங்கே யூன்னே போட்டுப்போம், V - U/T. இதை நமக்கு வேண்டியது வந்து இந்த V தான் வேணும், இந்த வெலாசிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த V = T இந்த பக்கம் டிரான்ஸ்போஷன் ஆகிடும், AT + U. இதே நம்ம எப்படி போவோம், V = U + ATன்னு போடுவோம். இந்த யூங்கிறது இங்கே என்னென்னா ஸ்டார்டிங் வெலாசிட்டி V0 + AT, இது V. சரி, இது வந்து ஒரு வெலாசிட்டி வெக்டார். இந்த வெலாசிட்டி வெக்டாரோட இந்த காம்போனண்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது V(x), இது வந்து நம்ம இங்கே போடலாம், இங்கே போட்டுக்கலாம். V(x) = V0x + AXT. V(y) = V0y + AYT. இது என்னென்னா வெலாசிட்டியோட அந்த காம்போனன்ட்ஸ் ரிசல்யூஷனில் பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி வச்சுப்போம். இது வந்து Vxக்கும் Vyக்கும் உள்ள வேல்யூ. இப்போ இதில் வந்து இப்படியே இங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த ஒரு பொருளோட அந்த இயக்கம், அந்த ப்ரொஜெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்க அந்த பொருளோட அந்த மோஷன் வந்து இந்த இடத்துல 0 ஆகிடுது. என்ன 0 ஆகிடுது, அந்த வெலாசிட்டி 0 ஆகிடுது. வெலாசிட்டின்றது எதோட வெலாசிட்டி, Vy டைரக்ஷனில் போயிட்டுருக்க அந்த டைரக்ஷனோட வெலாசிட்டி 0 ஆகிடுது. அதாவது இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடுது. சரி, இதில் வந்து இந்த V0yக்கு இதை அப்ளை பண்ணியிருப்போம். V0 sin θ0 ப்ளஸ் AYன்றது என்னது, -Gயா, அப்போ இங்கே -GT. ஓகேவா. இப்போ இது என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஏன் இப்படி மேலே வெலாசிட்டின்றது என்னது, ஒரு பொருளை அந்த ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே அந்த பொருளால் மேலே போக முடியல. அப்போ இங்கே போயிட்டு மறுபடியும் கீழே வரப்போகுது. ஸோ இங்கே ப்ளஸ்லேருந்து அப்படியே மைனஸ் ஆகிட்டே போனது 0க்கு போயிட்டு மறுபடியும் அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா ஆக்சிலரேஷன் அதை பிடிச்சி இழுக்க ஆக்சிலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இங்கே ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு வேல்யூவில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது ஒரு 10 m/s வேகத்தில் ஆரம்பிச்சது 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 0ன்னு ஆகிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த 0ன்றது என்ன, Vyயோட வேல்யூ. Vyயோட வேல்யூ மேலே தான் 0 ஆகிருக்கும். அதாவது மேக்ஸிமம் ஹைட்டு என்ன டைமில் ஆகிருக்குன்றது தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த Tங்கிறது TM, அதாவது மேக்ஸிமம் ஹைட்டு வர்றதுக்கு தேவையான அந்த ஹைட். ஓகேவா, அந்த டைம். இந்த Vy 0வா, TM தானே நமக்கு வேணும். அப்போது இந்த டேர்ம் எப்படியே கொண்டு வாங்க, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். GTM = V0 sin θ0. இப்போ TM தான் வேணும். அப்போது V0 sin θ0 / G. இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு அந்த அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டைம். ஓகேவா. அடுத்து டோட்டல் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதாவது இந்த ப்ரொஜெக்டல் மோஷன் முடிகிறதுக்கு ஒரு டோட்டல் டைம் எடுக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த ஃபுல் டைம் எடுத்துக்கிறதுக்கு தேவையானது. அது வந்து TFன்னு வச்சுங்க. அந்த டோட்டல் டைம் முடியும் போது ஒய்யோட வேல்யூ 0 ஆகிருக்கும். அதாவது ஹைட் வந்து மறுபடியும் 0க்கு வந்திருக்கும். எந்த ஹைட்டு, இந்த ஒய்யோட வேல்யூ 0க்கு வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒய்க்கு 0ன்னு போடுங்க. 0ன்னு போட்டால் என்ன வரும்னு பார்ப்போம். 0 = இந்த இங்கேயும் ஒரு T இருக்குது, இங்கேயும் ஒரு T இருக்குது. காமனாக அந்த Tயை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், V0
sin theta naught minus gt divided by 2. டோட்டலாக ஒரு டீயை வெளியில் எடுத்தோம் இல்லையா, அந்த டீயை 0 கீழே கொண்டு வந்தால் அது 0 ஆயிரும். சரி, ஓகே, அது முடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, சரி ஃபஸ்ட்டு 0 ஆகிடும், அதை போட்டு முடிச்சிருங்க. sin theta naught minus gt by 2. இந்த டேர்ம் அப்படியே இப்படி கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். gt by 2 ஈக்குவல் டு v naught sin theta naught. ஓகேவா? இப்போ g இந்த பக்கம் டிரான்ஸ்போஷன் ஆகிடும், 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஷன் ஆகிடும். 2 இன்ட்டு v naught sin theta naught டிவைடட் பை g. இதோட வேல்யூ இந்த டீன்றது இங்கே என்ன, tf. அதான் டிஎஃப்னு போடுவோமா. 2 v naught sin theta naught by g. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பாருங்கள். v naught sin theta naught by g இன்ட்டு 2 அப்படின்னா என்னென்னா, மேக்ஸிமம் ஹைட்டில் உள்ள அந்த டைம் வந்து v sin theta by g அப்படின்னா, அடுத்து அது போயிட்டு சேர்ற அந்த மீதி பாதி உள்ள டைம் வந்து, இப்போ இதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு டைம் வந்து இதான். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இன்ட்டு 2 டைம்ஸ். இது ஒன்றுனா இது இன்ட்டு 2 × 1. ஓகேவா? அதாவது இது ஒட்டுமொத்த ட்ராவலுக்கும் நமக்கு ஆகிற டைம் வந்து 2, இதுக்கு ஆகிற டைம் வந்து 1. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாத்தோட அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸும் சரி, அதுக்கப்புறம் போகிற டிஸ்டன்ஸும் சரி சேமாக இருக்கும். பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிம்மெட்ரிக்காக இருக்கும். இப்படி மடிச்சிங்கன்னா, கட் பண்ணி மடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பொருந்தோம். இது ஒரு வேளை சில இமேஜெலாம் இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும். இந்த இடத்துல பிரித்து இப்படி மடித்தா இது வெளியில் இப்படி வரும். ஓகேவா? அப்போ அது மாதிரி இல்லை, இது கரெக்டாக பேரபலிக்காக அமையுது. ஏற்கனவே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம் இல்லையா அது பேரபலிக் அப்படின்னு. அப்போ இந்த இடத்த இந்த டோட்டல் டைமும் மேக்ஸிமம் ஹைட்டில் உள்ள டைமும் கண்டுபிடிக்கும் போது அதுவும் அந்த பாத் வந்து ஒரு பேரபலிக்காக இருக்குது, சிம்மெட்ரிக்காக இருக்குன்றதை நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு இன்னொரு முறை சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே இந்த மெயினான ஃபார்முலாலேருந்து XY வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டார்லேருந்து காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்றது இதை நம்ம V0xக்கும் V0yக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துருப்போம். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுத்த வேல்யூவில் அடுத்து இன்னொன்று ரெகுலரான ஒரு ஃபார்முலா, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் அந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வெலாசிட்டியோட எக்ஸ் காம்போனண்ட்டும் ஒய் காம்போனண்ட்டும் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அந்த எக்ஸ் காம்போனண்ட்டும் ஒய் காம்போனண்ட்டில் இந்த வி ஆஃப் ஒய் வந்து ஒரு இடத்துல 0வாக இருக்குன்னு சொல்லி 0வை அப்ளை பண்ணி டீக்கு பதிலாக டிஎம்னா மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணும்போது எவ்வளோ டைமாக இருக்குன்றதை அப்ளை பண்ணியிருப்போம். அதை பண்ணும்போது நமக்கு இந்த மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணும்போது உள்ள டைம் கிடச்சிருக்கும். இன்னொன்று இந்த டோட்டல் டைம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒய்யோட காம்போனண்ட் வந்து ஒரு இடத்துல 0வாக இருக்கும். ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்டில் 0வாக இருக்கும், இன்னொன்று எண்டு பாயிண்டில் 0வாக இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மிடில் பாத்தில் உள்ள அந்த டைமை விட டபுள் டைம் வரும். அப்போ அந்த டபுள் டைம் உள்ளதை தான் நம்ம வந்து இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அந்த பேராபோலிக் வியூ தான் வரப்போகுது. இது வந்து கரெக்டாக அந்த டைம் வந்து 2 டைம்ஸாக மாறுது. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத ஒரு கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டோம். அட் த சேம் டைமுக்கான கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலாவும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அடுத்து உள்ள ஃபார்முலாவை மறுபடியும் பார்ப்போம். அடுத்து உள்ளதில் வந்து இப்போது ஹைட் கண்டுபிடிப்பாங்க. இந்த ப்ரொஜெக்டல் மோஷனில் உள்ள மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிப்பாங்க. மேக்ஸிமம் ஹைட்டுன்றது அந்த டிஎம்மோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது கிடைக்கும். டிஎம்ன்றது என்ன, மேக்ஸிமம் ஹைட்டை அந்த அட்டைன் பண்ணும்போது ஆன டைம். அந்த டைமோட வேல்யூ டீயை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹைட்டு தானே, இந்த ஒய்யோட வேல்யூ தானே, அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது டீக்கு அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் அந்த மேக்ஸிமம் ஹைட்டு. ஒய் ஹைட்டு, அதாவது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ஹைட் ஆஃப் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ இந்த டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, V sin theta by G அப்படின்னு நீங்கள் போடுறோம். ஏற்கனவே ஒரு V sin theta இருக்குது. அப்போ அது என்ன ஆகிடும், V sin V0 sin theta naught ஹோல் ஸ்கொயர் பை G ஆகிடும். சரியா? அடுத்து மைனஸ் G பை 2ன்னு இருக்குது. இந்த டீயோட வேல்யூ என்னது,
V0 sin theta naught by G இதோட ஹோல் ஸ்கொயர். அப்போ மேலே உள்ளதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. V0 sin theta naught ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை G ஸ்கொயர். G ஸ்கொயரில் ஒரு G போயிடும், பை 2G இருக்கும். இப்போ மேலே உள்ள கண்டென்ட் சேமாக இருக்குது, கீழே வந்து 2Gயும் இங்கே Gயும் இருக்குது. sin theta naught whole square V0 sin theta naught whole square. இப்போ நம்ம பொதுவாக அந்த எல்சிஎம் மாதிரி எடுப்போம் இல்லையா, அப்போ 2Gன்னு வந்துடும். அப்போ இங்கே 2 டைம்ஸ் ஆக்குவோம். 2 டைம்ஸ் ஆஃப் V0 sin theta naught ஸ்கொயர் மைனஸ் V0 sin theta naught ஸ்கொயர். ரெண்டுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் இந்த சைடு உள்ளதை அழைச்சிட்றேன். V0 sin theta naught whole square divided by 2Gங்கிறது தான் மேக்ஸிமம் ஹைட், அதாவது HM. சரிங்களா? இது இப்படி தான் வந்திருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கண்டினியூட்டியாக பார்த்தா நமக்கு அது புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து கடைசியாக என்னென்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல்னா எரியப்பட்ட அந்த பொருளோட ஹரிசாண்டல் ரேஞ்ச், கிடைமட்ட வீச்சு. ரேஞ்சுனா வீச்சு, எவ்வளோ தூரம் போயிருக்கு. இப்போ வந்து ஒரு இந்த ஈட்டி எரிதல் பண்ணுவாங்க இல்லையா, அது தூக்கி வீசும்போது அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக செகண்டாக அந்த ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சுன்றது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக ஒரு டைம் ஆகிருக்கும் இல்லையா, டிஎஃப்க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 2 V0 sin theta naught by G இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸுங்கிறது தானே டிஸ்டன்ஸ், அந்த எக்ஸோட வேல்யூ தான் ரேஞ்ச். x is equal to r is equal to V0 cos theta naught. t ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 V0 sin theta naught divided by Gன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து V0 இருக்குது, V0 ஸ்கொயரு, அப்புறம் 2 sin theta cos theta, 2 sin theta into cos theta equal to sin 2 theta. இது வந்து tan theta equal to sin theta by cos theta. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்முலாஸ்லாம், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து வர்றது தான் இது. ஃபிக்ஸ்டாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த காஸ் டீட்டாவும் 2 இன்ட்டு சைன் டீட்டாவும் சேர்ந்து என்ன ஆகிடும், சைன் 2 டீட்டாவாகிடும். ஓகேவா? இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. V0 எடுத்துட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. டிவைடட் பை G. இதுதான் அந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரி, அடுத்து இந்த ரேஞ்ச் வந்து எப்போ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனல் பண்ணி ஒன்று கொண்டு வருவாங்க. அதாவது V0 பை G, V0 ஸ்கொயர் பை G இப்படி இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சைன் 2 டீட்டா இருக்கு இல்லையா, இந்த சைன் 2 டீட்டா வந்து வேல்யூ 1 இருக்கும்போது, சைன் 2 டீட்டா நாட் வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும்போது இந்த கண்டென்ட், இந்த ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சைன் 2 டீட்டா நாட் ஒரு ஜென்ரலாக பார்க்க போனால் சைன் 90 தான் நமக்கு, சைன் 90 டிகிரி தான் நமக்கு வேல்யூ 1ன்னு வரும். அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ சைன் 90 டிகிரி 1ன்னு வரணும்னா இந்த டீட்டா நாட், இப்போ 2 டீட்டா நாட்டுன்றது 90 டிகிரி வரணும். அப்போ 2 இந்த பக்கம் கொண்டு போனால் டீட்டா நாட் ஈக்குவல் டு 45 டிகிரி வரணும். அப்போ 45 டிகிரியில் ஒரு பொருளை எரியும் போது அதோட மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும், அதாவது மேக்ஸிமம் தூரம் போகும். இப்போ வந்து அந்த ஈட்டி எரிதல்லே இதை யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ சாதாரணமாக இல்லை, இதெல்லாம் எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். அந்த ஆங்கிள் வந்து நீ எவ்வளோ ஃபாஸ்ட் கொடுக்குறன்றது ஒன்று, இன்னொன்று நீ ஆங்கிள் எவ்வளோ கீழேயோ இல்லை அதுக்கும் மேலேயோ நீ போடும்போது அது ரொம்ப ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா போகாது. கரெக்டாக இங்கேருந்து நாம் கரெக்டாக 45 டிகிரியில் அதை நம்ம எரியும் போது அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச், மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடக்க முடியுமோ கடந்து போகும். இதுவே வந்து இந்த 45 டிகிரி விட கம்மியாகவோ இல்லை இந்த 45 டிகிரி விட அதிகமாகவோ நம்ம எரியும் போது அது ரொம்ப கிட்டவே போய் நின்றோம். இதுதான் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதில் ஏதாவது குறிப்பிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் அடுத்தடுத்து கேளுங்க. நன்றி.